அதிமுகவின் பொற்கால ஆட்சியில் ஆவின் நிர்வாகம் சீரும் சிறப்புமாக செயல்பட்டு பொதுமக்களுக்கு தங்கு தடையின்றி பால் விநியோகம் செய்தது. தினமும் 38,26,000 லிட்டர் பால் விவசாய பெருமக்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்பட்டது. ஆனால் விடியா திமுக அரசு பொறுப்பேற்றது முதல் ஆவின் நிர்வாகம் என்பது செயல்படாமல் ஆட்டம் கண்டு வருகிறது. பழைய அமைச்சர் ஆவடி நாசரை மாற்றிவிட்டு புதிதாக மனோ தங்கராஜை நியமித்தும் கிணற்றில் போட்ட கல்லாகவே இருந்து வருகிறது ஆவினின் செயல்பாடுகள். அதிமுக ஆட்சி காலத்தில் 38 லட்சம் லிட்டர் கொள்முதல் செய்யப்பட்ட நிலையில் தற்போது 24 லட்சம் லிட்டர் மட்டுமே தினமும் பால் உற்பத்தியாளர்களிடமிருந்து கொள்முதல் செய்யப்படுகிறது. கிட்டத்தட்ட 30% பால் கொள்முதலை குறைத்துள்ளதாக சொல்லப்படுகிறது. இதன் காரணமாகத்தான் தமிழகம் முழுவதும் ஆவின் பால் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதோடு பொதுமக்கள் தனியார் பால் நிறுவனங்களை நாடிச் செல்லும் நிலை நிலவுகிறது. தனியார் பால் நிறுவனங்களை ஊக்கப்படுத்தி அவர்கள் மூலம் கோடி கோடியாய் கொள்ளையடிக்க வேண்டும் என்ற வகையில்தான் விடியா திமுக அரசு ஆவின் நிர்வாகத்தை கண்டுகொள்ளாமல் அதனை மூடுவிழா காண செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. கனமழையின் போது அம்பத்தூரில் உள்ள ஆவின் பால் உற்பத்தி நிலையம் முழுவதுமாக மழை வெள்ளத்தால் சூழ்ந்து மின்சாரம் இல்லாமல் உற்பத்தி முழுவதுமாக தடை செய்யப்பட்டது. அதேபோல் சோழிங்கநல்லூர், மாதவரம் உள்ளிட்ட ஆவின் பால் உற்பத்தி நிலையங்களிலும் இதுபோன்ற மின்வெட்டு பிரச்சனைகள் மட்டுமின்றி ஆட்கள் பற்றாக்குறையும் இருந்து வருகிறது. பேரிடரின் போது மிகவும் அத்தியாவசிய உணவுப் பொருளான பால் தடையில்லாமல் கிடைக்க உற்பத்தி நிலையங்களுக்கு தடையின்றி மின்சாரத்தை கொடுக்க இந்த விடியா திமுக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை. பால்வளத்துறை அமைச்சர் மனோ தங்கராஜிற்கும் ஆவின் நிறுவன அதிகாரிகளுக்கும் இடையே பரஸ்பர புரிதல் இல்லாததும் இதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. ஆவின் நிர்வாக இயக்குனர் வினித்தும் ஆவின் திட்டமிடல் துறை அதிகாரி ராஜேஷும் மலையாளிகள் என்பதால் அமைச்சர் மனோ தங்கராஜின் பேச்சை கேட்பதே இல்லை என ஆவின் ஊழியர்கள் தரப்பிலேயே பேசப்பட்டு வருகிறது. ஒட்டுமொத்தத்தில் நிர்வாக திறமையின்மையால் அதல பாதாளத்திற்கு செல்லும் ஆவின் நிர்வாகத்திற்கு ஆட்சியாளர்களே பால் ஊற்றி விடுவார்கள் என்கிறார்கள் உள் விவகாரம் அறிந்தவர்கள். நியூஸ் ஜே செய்திகளுக்காக சென்னை செய்தியாளர் ராம்குமார்.